ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பகுதிகளுக்கு அங்கிருக்கின்ற விவசாயம் செய்வதற்கு காவேரி உபநீர் ஒரு திட்டம், நீரூற்று ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். ஆனால் அவர் பதிலளிக்கின்ற போது அதை அந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு பதிலை கூறினார். அது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அது ஏற்புடையதல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் மக்களுடைய பிரச்சனைகளை, அதிமுக்கியத்துவ வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. நான் அந்தியூரை குறித்து கூடுதலாக வலியுறுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை காலை மறுத்துவிட்டார். இந்த கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு அனைத்திற்கும் நிச்சயமாக எதிர்வரும் ஜனவரி திங்களிலே ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று அவரோடு எதிர்பார்க்கிறேன் என்பதை தெரிவித்து, நான் பல்வேறு விதமான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்கள் பேரவைக்கு அளித்திருந்தேன். அந்த வகையில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவன ஈர்ப்பை காலை அவைக்கு கொண்டு வந்தேன். அதாவது முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இல்லை என்று கூறி கேரளாவை பாதுகாப்போம் என்கிற ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கடந்த 13/10/2025 தலைமை நீதியரசர் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் கேரளாவை சேர்ந்த அணை இடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவருடைய கருத்து மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சருடைய கருத்து இருக்கிறதா என்பதை காலை கேள்வி எழுப்பினேன். ஆனால் அதற்கு மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரிடமிருந்து பதில் கிடைக்கப்பெறவில்லை. ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் 5 தென் மாவட்ட மக்களின் நீராதாரமாக, குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்கு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அணை பாதுகாக்கப்பட வேண்டும். 152 அடி அணையாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி நான் காலை ஒரு 0 அவர் நேரமில்லா என்கிற ஒரு நேரத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பகுதிகளுக்கு அங்கிருக்கின்ற விவசாயம் செய்வதற்கு காவேரி உபநீர் ஒரு திட்டம், நீரூற்று ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். ஆனால் அவர் பதிலளிக்கின்ற போது அதை அந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு பதிலை கூறினார். அது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அது ஏற்புடையதல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் மக்களுடைய பிரச்சனைகளை, அதிமுக்கியத்துவ வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கின்ற கணேசனுடைய சொந்த ஊர், அங்கே இடிமின்னல் தாக்கி 4 பெண்கள் இறந்து விட்டார்கள். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 5 லட்சம் அறிவித்தார்கள். அதற்கு நன்றி சொல்லி ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும். அது என் கடலூர் மாவட்டம், மாண்புமிகு அமைச்சருடைய சொந்த ஊர் என்று காலை நான் பேசினேன். இதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர் அவர்கள், ஆனால் நான் அந்தியூரை குறித்து கூடுதலாக வலியுறுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை காலை மறுத்துவிட்டார். இப்போது தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வு மூலமாக பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர் அல்லாத பணிகளை எடுப்பதற்கு இன்றைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த இந்த சூழலில் கடந்த காலங்களில் 2016 ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது என்ன சட்டம்னா, மிக மோசமான ஒரு சட்டம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்களின் கல்வி கனவை பொசுக்குகின்ற ஒரு சட்டம். இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு டிஎன்பிசி ஊடாக தேர்வு எழுதி அரசு பணிகளுக்கு வரலாம். அவர்களுக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. பணியில் சேர்ந்த 3 ஆண்டுகளுக்கு அதில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற உத்தரவு. அதிலும் அண்டை நாடுகளான நேபாள், பூடான், பாகிஸ்தான், மியான்மர், இலங்கை, கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளான கென்யா, உகண்டா, டான்சானியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும்
அதாவது அவங்க ஆரிஜின் இந்தியனா இருந்தா போதும், இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்க தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வை எழுதி தமிழ்நாட்டில் எல்லா உயர் பதவிகளையும் அடையலாம் என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டம், மிக மோசமான தமிழர்களை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த ஒரு சட்டம். அதை பாரதிய ஜனதா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு அந்த சட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நான் தொடர்ந்து 5 ஆண்டுகளமா சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன். அது ரத்து செய்யப்படவில்லை. நான் இதை வலியுறுத்திய பிறகு கடந்த காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு பிடிஆர் அவர்கள் இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே தேர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழில் 40 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் ஏற்புடையதல்ல. ஒன்று, தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவராக இருக்கணும். 2, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவராக இருக்கணும். அது இங்க வாழ்ற பிற மொழி வழி தேசிய மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை முழுவதுமாக வட இந்தியக்காரர்களும் வட இந்தியாவிலிருந்து நான் சொன்ன இந்த நாடுகளிலே சென்று குடியேறிய அவருடைய பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டு அரசு பதவியில் வேலை என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் எங்கே செல்வது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த சட்ட திருத்தம் வந்த போது இதை எதிர்த்து இந்த சட்ட திருத்தத்தை இந்த பிள்ளை வரவேற்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு அரசு பதவிகள் 100% தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைக்க பெறணும். அந்த பட்டியல் கொடுக்காம தமிழ்நாட்டில் இந்தியாவை சேர்ந்த எல்லா மாநிலங்களிலும் அந்த பட்டியல் வாசிக்கிறேன். கர்நாடகா, ஆந்திரா, சத்தீஸ்கர், குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, அதே மாதிரி தெலுங்கானா, எல்லா மாநிலங்களிலும் 90%, 95%, 80% அந்த மாநில மக்களுக்குத்தான் அரசு பதவிகளும் தனியார் பதவிகளும் என்று சட்டமிட்டு இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இல்லை. அந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றுதான் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் சென்று இப்ப முறையிட்டேன். கண்டிப்பாக நான் அதை ஜனவரி மாதத்தில் அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சொன்னேன். ஆனா இந்த கூட்டத்தொடரில் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னேன். அதுவும் இந்த கூட்டத்தொடரில் இல்ல. இந்த 2 சட்டத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற அறிவிப்பையும் கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த டிஎன்பிசியிலே இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை உடனடியாக தமிழக அரசு கொண்டு வந்து தமிழக வேலை தமிழர்களுக்கு தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கே முன்னுரிமை என்கிற ஒரு சட்ட திருத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இன்றைக்கு என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் என்பதை தெரிவித்து, அதுபோன்று பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி அளிச்சாங்க. அது கூடாது. அதனால் அது எப்படி மருத்துவ கொள்ளை எப்படி நடைபெறுகிறது, வணிக கல்வி கொள்ளை எப்படி நடைபெறுகிறது என்பதெல்லாம் மிக விரிவாக நான் பேசியிருக்கிறேன். ஆக அந்த வகையில் மருத்துவ கல்லூரிக்கு இன்னைக்கு ஓப்பனாக என்ஆர்ஐ கோட்டாவில் இங்கிருந்து துபாயில, அபுதாபில, சிங்கப்பூர்ல, மலேசியாவில போய் படிக்க போற மாணவர்கள் இங்க பிள்ளைகளை மருத்துவம் படிக்கணும்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 3.5 கோடி ரூபாயை தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு நம்ம எதுக்கு 25 ஏக்கர்ல 35 ஏக்கர்ல அனுமதிக்கணும்? அப்படியே மருத்துவ பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் வர்ற அந்த கலை கல்லூரிகளுக்கு எதற்கு நாம அரசுடைய பணத்தை கொடுக்கணும்? உதவி பெறும் கல்லூரியா இருக்கணும். அதே மாதிரி சிறுபான்மை என்கிற பெயர்ல ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் என்று தமிழ்நாட்டை சாராதவர்கள் அவர்கள் இங்க அரசுடைய சலுகைகளை பெற்று அனுபவிக்கிறாங்க. இந்த நாட்டில் கல்வியை கொடுக்கிற எத்தனையோ சென்ட் ஜோசப் கல்லூரிகளையும் லயோலா கல்லூரிகளையும் உருவாக்கி தருகின்ற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட சிறுபான்மை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும், ஏனைய மொழிவழி சிறுபான்மைகளுக்கு தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் தான் அந்த முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் கொடுக்க கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு. ஆக இவற்றையெல்லாம் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் கவனத்தையும் முதலமைச்சருடைய கவனத்தையும் இந்த சட்ட கொண்டு வரப்பட்ட போது நிறைவேற்றுவதற்கு முன்பாக இந்த சட்டங்களை அனைத்தையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு. ஆனா திராவிட மாடல் அரசு இந்து சமய பண்பாடுகளை, உபநமிஷங்களை, வேதங்களை நாங்க அதை பரப்புவோம், அதை நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் இருக்கு. அது எதிரானது. இது ஒரு மதச்சார்பற்ற அரசு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்க இந்து அறநிலைத்துறை இருக்கலாம். ஆனா அந்த ரிக் வேதம், அதர்ம வேதம், சமண வேதம் சொல்லக்கூடிய இந்த வேதங்களை கற்பிக்கிற முறை இருக்கக்கூடாது. அதை நாங்கள் பரப்புன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நிதியை பயன்படுத்தி கல்விக்கூடங்களை கொண்டு வருகின்ற ஒரு திருத்தம் இருக்கு. அதை நான் வரவேற்கிறேன்.
தமிழ் அர்ச்சனை ஓதுவார்கள், அர்ச்சனை செய்வர்கள், அதை நான் வரவேற்கிறேன். தமிழில் ஓதுவார்கள் வரவேற்கிறேன். அதே மாதிரி நம்முடைய திருவாசகம் தேவாரம் ஓதுவதற்கு பயிற்சி அளிக்கப்படும் இருக்காங்க, அதை வரவேற்கிறேன். ஆக அதில் இருக்கிற நல்ல அம்சங்களை வரவேற்று அதிலே மதச்சார்பற்ற அரசு மத ரீதியான பகுத்தறிவுக்கு உகந்தாத கருத்துக்களை பயிற்சி அளிப்பதை நான் எதிர்த்து பதிவு செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு அனைத்திற்கும் நிச்சயமாக எதிர்வரும் ஜனவரி திங்களிலே ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று அவரோடு எதிர்பார்க்கிறேன் என்பதை தெரிவித்து, அதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி அமைச்சர் பெருமக்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.